அன்பர்களுக்கு வணக்கம். கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்தியர் வேல்முருகன், சிவகாசி. இது பிஸ்தா மரம். இந்த பாதாம் பிஸ்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் பிஸ்தா. இதனுடைய பருப்பை முறையாக, அதாவது கடலைப்பருப்பு வறுக்கிற மாதிரி மணலில் இரும்பு சட்டியில் போட்டு சூடு ஏறினோடனே பருப்பை போட்டு நல்லா வறுத்து அதை திருப்பி மணல் போக சளிச்சு எடுத்துக்கிட்டு அதில் சர்க்கரை கலந்து பவுட்ரு பண்ணி சாடும் பொழுது உடலில் ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணும். எப்படி கிளர்ச்சியை உண்டு பண்ணும் அப்படின்னா, காம இச்சையை உண்டு பண்ணக்கூடியது. அதே மாதிரி இந்த பருப்பு சர்க்கரை கலந்து சாப்பிடையில் பெண்களுக்கு பால் உற்பத்தி ஆகும். இதே பருப்பை நம்ம அதிகம் சேர்த்தோம் அப்படின்னா தலைவலி உண்டாகும். அந்த தலைவலியை சரி பண்ணுறதுக்கு உடனே புளிப்பு சார்ந்த எலுமிச்சம்பழம் இல்லை புளிப்பான ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே சரியாகும். பிஸ்தா ஒரு சிறப்பான ஒரு காம கிளர்ச்சி உண்டு பண்ணக்கூடிய ஒரு பருப்பு வகை. கோசாய் சித்த வைத்தியசாலை வைத்தியர் வேல்முருகன், சிவகாசி.